வணக்கம் நண்பர்களே. அயோத்தியின் பொன்மதிலுக்கு உவமையே இல்லையா? அந்த மதில் உயர்வுக்கு நிகர் மெய்யுணர்வு மட்டும்தானா? இல்லை இல்லை, கம்பர் அதோட நிறுத்தல. அந்த மதிலோட பெருமைய இன்னும் பல கோணங்கள்ல காட்டுறார். கேளுங்க. மேவ அரும் உணர்வு முடிவு இலாமையினால் வேதமும் ஒக்கும், விண்புகழால் தேவரும் ஒக்கும், முனிவரும் ஒக்கும், தின்பொறி அடக்கிய செயலால் காவலின் கலைஊர் கன்னியை ஒக்கும், சூலத்தால் காளியை ஒக்கும், யாவையும் ஒக்கும் பெருமையால் எய்தற்கு அருமையால் ஈசனை ஒக்கும். வாங்க இந்த உவமை மழையில கொஞ்சம் நனைவோம். மேவ அரும் உணர்வு முடிவு இல்லாமையினால் வேதமும் ஒக்கும். எப்படி வேதங்களை முழுசா படிச்சு அதோட ஆழத்தை, எல்லையை நம்மால கண்டுபிடிக்க முடியாதாம். அந்த மாதிரி இந்த மதிலும் எவ்வளவு தூரம் பறந்து விரிஞ்சிருக்கு, இதோட நுட்பம் என்னன்னு யாராலும் முழுசா புரிஞ்சுக்க முடியாதாம். அதனால அறிவாலும் முடிவில்லாத தன்மையாலும் இது வேதத்துக்கு சமம் என்கிறார் கம்பர். அடடா, ஒரு மதிலுக்கு வேதம் உவமையா? விண்புகழால் தேவரும் ஒக்கும். அதோட உயரம் எப்படி இருக்கு? போன பாட்டில் பார்த்தோமே, மலைகளுக்கெல்லாம் மேலே உயர்ந்து நிற்குதுன்னு. விண்ணை முற்ற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறதால விண்ணுலகத்தில் வாழுற தேவர்களுக்கும் இது சமமாம். முனிவரும் ஒக்கும், தின்பொறி அடக்கிய செயலால். இது ரொம்ப சுவாரஸ்யமான வரி. முனிவர்கள் எப்படி தன்னோட ஐம்புலன்களை, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிற 5 பொறிகளை அடக்கி ஆளுவாங்களோ அதே மாதிரி இந்த மதில் மேல எதிரிகளை தடுக்கிற வலிமையான இயந்திர பொறிகள் பல அடங்கி இருக்குதாம். இங்க பொறிங்கிற வார்த்தையை கம்பர் 2 அர்த்தத்துல பயன்படுத்துறார் பாருங்க. புலன்களை அடக்குன முனிவர் போல பொறிகளை அடக்கி கொண்ட மதில். என்ன ஒரு கற்பனை! காவலின் கலை ஊர் கன்னியை ஒக்கும். கலைன்னா மான். மான் வாகனத்தில் வர்ற கன்னி யாரு? துர்க்கை அம்மன். எப்படி துர்க்கை காவல் தெய்வமாக இருந்து நகரத்தை காக்கிறாளோ அதே மாதிரி இந்த மதிலும் அயோத்தி நகரத்துக்கு காவல் அரணாணிக்குதாம். அதனால காக்கும் தன்மையில் இது துர்க்கையை ஒக்குமாம். சூலத்தால் காளியை ஒக்கும். காளி கையில் சூலாயுதம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த மதில் மேலையும் பாதுகாப்புக்காக கூர்மையான சூலங்கள், கருவிகள் எல்லாம் பொருத்தி வச்சிருக்காங்களாம். அந்த காலத்தில் இடிதாங்கி மாதிரி அமைப்புகளையும் இப்படி சொல்றதுண்டு. அப்படி சூலங்களோடு இருக்கிறதால இது காளியையும் ஒத்திருக்குதாம். யாவையும் ஒக்கும் பெருமையால். இதுவரைக்கும் சொன்ன உவமைகள் எல்லாம் சரிதான். ஆனா இந்த மதிலோட பெருமைக்கு முன்னாடி உலகத்தில் பெருமைன்னு சொல்ற எல்லா விஷயமுமே இதுக்கு ஒப்பாகும்னு சொல்றார். அதாவது இதோட பெருமை அவ்வளவு பெரியது, எய்தற்கு அருமையால் ஈசனை ஒக்கும். கடைசியா ஒரு உச்சகட்ட உவமை. ஈசனை, அதாவது சிவபெருமானை எல்லாரும் எளிதாக போய் அடைய முடியுமா? முடியாது. ஆழ்ந்த பக்தி உள்ளவங்களுக்கு, அருள் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். அதே மாதிரி இந்த மதிலையும் பகைவர்கள் யாரும் அவ்வளவு எளிதாக நெருங்கவோ தாண்டவோ முடியாதாம். அப்படி யாரும் அடைய முடியாத அருமையில் இது ஈசனுக்கே சமம் என்கிறார் கம்பர். அடேங்கப்பா, ஒரு மதிலின் வர்ணனை எங்கெங்கெல்லாம் போயிருக்கு பாருங்க. அது அறிவுக்கு வேதமாகவும், உயரத்திலே தேவராகவும், அடக்கத்திலே முனிவராகவும், காவலிலே துர்க்கையாகவும், ஆயுதங்களாலே காளியாகவும், பெருமையிலே எல்லாமாகவும், இறுதியா யாரும் நெருங்க முடியாத தன்மையிலே இறைவனுக்கே ஒப்பாகவும் இருக்குதுன்னு கம்பர் வர்ணிக்கிறப்போ அந்த மதிலே ஒரு தெய்வீக தன்மையை அடைஞ்சிடுது இல்லையா? இதுதான் கம்பரோட கவி ஆளுமை.